ஹலோ aspirants, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அடுத்து வரப்போகிற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது எப்படி அப்படின்றது இன்னும் நிறைய பேர் டவுட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், நான் எப்படி போயிட்டுருக்கேன், எப்படி நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஆக்சுவலி நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜிகே தான். ஜிகே அப்படின்னதுமே நம்ம எடுத்ததும் அவுட் சோர்ஸ் போயிடலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் தரவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட் சோர்ஸே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நான் இன்னும் ஸ்கூல் புக்ஸை எடுக்கலை. ஸோ ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம படித்தது தானே அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிப்போம் அப்படின்றதுக்காக நான் ஜிகே மட்டும் போடுற மாதிரி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் இருக்கான்னு சர்ச் பண்ணேன். ஸோ நான் எனக்கு எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச் போடலை. பட் நக்கீரன் அப்படின்றதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு மட்டும் தனியாக டெஸ்ட் பேட்ச்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பார்த்தோன்னே எனக்கு ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அவங்கக்கிட்ட அமௌண்ட்டும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ 400 தான். ஸோ அதை நான் பே பண்ணி நான் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். ஜனவரி 3 எனக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மூலியமாக நான் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. ஸோ ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. டைமிங்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு குழந்தைங்க இருக்கனால அவங்க வைக்கிற டைமிங்க்கு நம்மளால் எழுத முடியாது. ஸோ இது ஈஸியான டைமிங்காகவும் இருந்தது. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஷின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன கேட்டிங்க அப்படின்னா குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஜிகே முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா தமிழ் நம்மளுடைய தாய்மொழி இல்லையா. ஸோ அது நம்ம எப்போ படித்தாலும் நம்ம படிச்சுருவோம். ஜிகே இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 படிக்கிறவங்களா இருக்கட்டும், குரூப் 2க்கு படிக்கிறவங்களா இருக்கட்டும், தமிழ் தான் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ தமிழில் எக்ஸாம் வரப்போகிற அந்த 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி நீங்கள் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் நல்லபடியாகவே அட்டன் பண்ணுவீங்க. ஸோ ஜிகே ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் தமிழையும் மேக்ஸையும் தெளிவாக படிச்சிருங்க. நீங்கள் குரூப் 2 குரூப் 4 எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் எழுதுவேன். ஸோ நான் அப்போ தான் படிப்பேன். ஏன்னா 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் நான் தமிழ் மேக்ஸ் ஃபுல்லாக நான் அட்டென்ஷன் கொடுத்து படிப்பேன். இப்போ படிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ படிக்காமலாம் இருக்க மாட்டேன். கொஞ்சம் அப்பப்போ தமிழை நான் கொஞ்சம் படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் எது எப்படி போனாலும் சரி, மேக்ஸுக்கு 1 hour அப்படின்றது டெய்லி நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும். மேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் போடவே முடியாது. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மேக்ஸில் சென்டம் வாங்கினாலும் பட் என்னால் அந்த எக்ஸாம் டைமில் அந்த மேக்ஸ் என்னால் போட முடியல. ஏன்னா சரியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணல. அது மாதிரி மேக்ஸை நான் கடைசியாக போடலான்னு நினச்சி போட்டு டைம் பத்தலை. நீங்கள் என்ன தான் கரைச்சி குடித்து எடுத்துகிட்டு போனாலும் அந்த டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட்டும் இருக்கும், நம்மளோட தலையெழுத்தும் இருக்கும். ஸோ படித்தது மட்டும் பத்தாமல் நிறைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அப்படின்னா தான் நம்மளால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஜிகேவை முடிச்சிடலாம் அப்படின்ற பிளான்குள்ளே இறங்கிட்டேன். ஸோ எனக்கு டெஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஸ்கெடியூல் படி இனிமேல் நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். பட் உங்களுக்கு கொடுக்குற வீடியோவையும் நான் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த தடவையும் எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னா ரொம்ப கேவலமாயிரும் குமாருன்ற மாதிரி தான் நம்ம நிலமை. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நம்ம வின் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஜிகேவை முடிச்சிருங்க. ஸோ ஜிகே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலே நீங்கள் அடுத்து தமிழில் நல்லபடியாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஜிகேவை நீங்கள் முடிக்காமே வச்சுருந்தீங்கன்னா என்னன்னே தெரியாமல் நம்ம படிக்க வந்திருக்கோமா இல்லை சும்மா இருக்கோமான்ற மாதிரியான தாட்லாம் வந்துடும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய தோணியிருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி படித்தவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் அவங்க சொல்லும்போது அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இது நம்மளும் படிக்க தான் வந்திருக்கோம். ஸோ ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றது அந்த தாட் நமக்குள்ளே வந்துட்டால் நம்மளால் அடுத்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஜிகேவை ஓரளவு மேலோட்டமாகவாச்சும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஜிகேவை விடாமல் ஃபஸ்ட்டு ஜிகேவை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மேக்ஸ் டெய்லி அது மஸ்ட்டு. நீங்கள் தமிழுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஜிகேவை முடிங்க.
ஏன்னா வந்து நமக்கு நேரம் வந்து நிறைய இருக்குது. ஸோ 9 மந்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல் டைம் வந்து தமிழையே படிக்காமல் ஜேகேவை முடிச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தாராளமாக படிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜினா வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் நானும் படிச்சுட்ருக்கேன். நீங்களும் வந்து விடாமல் படிங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வெற்றியை ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து விடாமல் படிங்க, ஓகேவா? எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை அங்கேயே மறந்துட்டு உங்களோட லைஃப்பில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு, இதுதான் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிக்கிறத மட்டுமே வந்து ஒரு தொழிலாகவே கூட வச்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், வீட்டில் 1000 பிரச்சனை நடக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிட்டு இருக்காதீங்க. நம்மளோட கோல் எக்ஸாம் மட்டும்தான், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.